ஹாய், நான் தான் உங்கள் ஹேனா கிச்சன். வாங்க இன்றைக்கி ரோட்டு கடை சால்னா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 தக்காளி 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, 2 பிரியாணி இலை போட்டிருக்கேன். வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதக்கிறதுக்குள்ள நம்ம குருமாக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். தேங்காய், தக்காளி, 2 பாதாம். என்கிட்ட முந்திரி இல்லை, பாதாம் தான் இருக்குது. நீங்கள் முந்திரி சேர்த்தாலும் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சோம்பு, கரம் மசாலா, சிக்கன் குழம்பு மசாலா, தனி மிளகாய்த்தூள், காஷ்மீர் மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு ஒரு கரண்டி சேர்த்துக்கலாம். வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். அதுக்கப்புறம் அரைச்சி விட்ட இந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு விசில் வர வரைக்கும் ஒரு விசில் போட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஒரு விசில் போட்டுக்கலாம். ஒரு விசில் வந்துச்சு, ஆஃப் பண்ணிவிட்டு திறந்து பார்க்கலாம். சால்னா ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள்.